சிறிது நேரம் கழித்து இருவரும் வியர்வை சொட்ட சொட்ட அந்த நெருப்புக்கு அருகிலேயே ஒருவரையொருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். அர்ஜுன் அவளது நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தவன், இப்ப சொல்லு வித்யா, இந்த ஊட்டி குளிர் அதிகமா இல்ல உன் புருஷனோட சூடு அதிகமா என்று குறும்புடன் கேட்டான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நீங்க ஒரு முரட்டுத்தனமான காதலன் அர்ஜுன், ஆனா அந்த முரட்டுத்தனத்துல இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தினை பதித்தாள். வெளியே பனிப்பொழிவு அதிகமாக தொடங்க உள்ளே அவர்களின் காதல் ஒரு அணையா நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை ஊட்டியில் இன்னும் அதிகமான பனிப்பொழிவு இருந்தது. அந்த கெஸ்ட் ஹவுஸே மேக கூட்டங்களுள் மறைந்திருந்தது போல ஒரு மாயாஜால தோற்றத்தில் இருந்தது. அர்ஜுன் திரைகளை விலக்கிய போது வெளியே தெரிந்த அந்த வெண்மை நிற அழகை கண்டு வியந்தான். வித்யா, சீக்கிரம் எழுந்து வா, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் என்று அர்ஜுன் அவளை தட்டி எழுப்பினான். வித்யா கண்களை கசக்கி கொண்டு எழுந்து அர்ஜுனின் தோளில் சாய்ந்தாள். எங்க அர்ஜுன், இன்னும் எவ்வளோ இடம்தான் இருக்கு என்று கேட்டாள். இன்னைக்கு நாம அவலாஞ்சி லேக் போக போறோம். அங்க இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போனா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் என்று அர்ஜுன் உற்சாகமாக சொன்னான். இருவரும் சூடாக ஒரு கப் ஊட்டி காஃபியை அருந்துவிட்டு ஜீப் ஒன்றில் ஏறி அந்த ஏரியை நோக்கி பயணமானார்கள். சாலை முழுவதும் இருபுறமும் உயர்ந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் அணிவகுத்து நிற்க அவற்றின் வாசம் காற்றில் கலந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அவலாஞ்சி ஏரியின் கரையை அடைந்ததும் அங்கிருந்த அமைதியை கண்டு வித்யா மெய்மறந்தாள். அர்ஜுன், இங்க சத்தமே இல்ல, வெறும் பறவைகளோட குரல் மட்டும்தான் கேக்குது. எவ்வளோ அமைதியா இருக்குல்ல என்று அவள் சொல்ல அர்ஜுன் அவளது கையை பிடித்து கொண்டு காட்டிற்குள் மெல்ல நடக்க தொடங்கினான். வித்யா, இந்த அமைதியில உன்னோட இதய துடிப்பு எனக்கு தெளிவா கேக்குது. அங்க பாரு, அந்த சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் பனித்துளிய சுமந்துகிட்டு நிக்குது. ஆனா அந்த பூக்களை விட உன் கண்ணத்துல இருக்கிற அந்த சின்ன மச்சம்தான் எனக்கு பெரிய கவிதையா தெரியுது என்று அர்ஜுன் புதிய பாணியில் அவளை பம்பிழுத்தான். அர்ஜுன், பழைய டைலாக் பேசாதீங்கன்னு சொன்னா இப்போ மச்சத்தை வச்சு கவிதை பாடுறீங்களா என்று வித்யா சிரிக்க அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து ஒரு மரத்தடியில் நிறுத்தினான். கவிதை இல்ல வித்யா, உண்மை. இந்த உலகத்துல எத்தனையோ அழகான இடங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா உன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஒரு புதிய யுகம் மாதிரி தெரியுது. இந்த ஊட்டி பயணம் உன் மேல எனக்கு இருந்த காதலை விட ஒரு மரியாதைய அதிகமாக்கி இருக்கு. நீ எவ்வளோ பொறுமையா அன்பா என் கூட இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடி என்று அவளது கைகளில் முத்தமிட்டான். அங்கிருந்து அவர்கள் குன்னூர் நோக்கி சென்றனர். புகழ்பெற்ற லாம்ஸ்ராக் பகுதியில் நின்ற போது கீழே தெரிந்த அந்த ஆழமான பள்ளத்தாக்கை பார்த்து வித்யா மிரண்டாள். அர்ஜுன் அவளை தன் கைகளுக்குள் பொத்தி அணைத்து கொண்டான். பயப்படாத, உன் அர்ஜுன் இருக்கும்போது உனக்கு ஒரு துரும்பும் படாது என்று சொல்லி அவளது காது மடல்களை தன் இதழ்களால் உரசி விளையாடினான். அர்ஜுன், இங்க எல்லாரும் இருக்காங்க என்று வித்யா நெளிய, இருக்கட்டுமே, இந்த உலகத்துக்கே தெரியட்டும், இந்த அர்ஜுன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் இப்படி தோத்து போவான் என்று சொல்லி அவளது நுனிமூக்கில் ஒரு முத்தத்தை பதித்தான். மதிய உணவை ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் சூடாக மேகி சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். மாலை நேரம் நெருங்கும் போது அர்ஜுன் மெல்ல பேச்சை தொடங்கினான். வித்யா, இன்னைக்கு நைட்டோட நம்ம ஊட்டி ட்ரிப்பு முடியுது. நாளைக்கு காலையில நாம சென்னைக்கு கிளம்பணும். ஏன்னா சித்தார்த் சாரும் கயலும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறதா அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நாம போனாதான் அவங்கள முறைப்படி வழி அனுப்பி வைக்க முடியும் என்று அர்ஜுன் சொல்ல வித்யாவின் முகம் சட்டென்று வாடியது. என்ன அர்ஜுன், கையிலக்கா கிளம்புறாங்களா? எனக்கு அவங்க கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். சரி, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே சந்தோஷம் என்று வித்யா பெருமூச்சு விட்டாள். வருத்தப்படாத வித்யா, அவங்க போனாலும் நாம அடிக்கடி போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நைட் இருக்குல்ல, இந்த நைட்டை நாம இன்னும் மெமரபிளா மாத்துவோம் என்று அர்ஜுன் அவளது கன்னத்தை செல்லமாக தட்டினான். அன்று இரவு அந்த பங்களாவில் மீண்டும் ஒருமுறை அவர்களின் காதல் ஆழமான ஒரு முத்திரையை பதிக்க தயாரானது. ஊட்டியின் அந்த கடைசி இரவு தேயிலை தோட்டத்து பங்களாவில் ஒரு இனிய மௌனத்தோடு விடிந்தது.
ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பனிமூட்டத்தை ரசித்தபடியே அர்ஜுனும் வித்யாவும் ஒருவரையொருவர் பிரிய மனமில்லாமல் அணைத்து கொண்டனர். கிளம்பலாமா வித்யா? அண்ணா ஃபோன் பண்ணாரு, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க என்று அர்ஜுன் சொல்ல வித்யா மெல்ல தலையசைத்து விட்டு தனது உடைமைகளை எடுத்து அடுக்கினாள். காரில் ஏறி அந்த மலைப்பாதையில் இறங்கும் போது வித்யா அடிக்கடி பின்னால் திரும்பி அந்த பங்களாவையே பார்த்தாள். அவளது கண்களில் அந்த ஒரு வார கால நினைவுகள் மின்னின. அர்ஜுன் அவளது கையை இறுக பற்றி கொண்டு, ஏய் என்ன இப்படி பாக்குற? நாம அடிக்கடி இங்க வரலாம்டி. இப்போ வீட்டுக்கு போனா அங்க சித்து சாரும் கையிலும் கிளம்ப தயாரா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பணும்ல என்று அவளை தேற்றினான். கார் மதியம் போல சென்னையின் அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களாவிற்குள் நுழைந்தது. வாசலிலேயே விக்ரம், நித்யா, சித்தார்த் மற்றும் கைல்விழி என 4வரும் காத்து நின்றனர். அர்ஜுனும் வித்யாவும் காரில் இருந்து இறங்கியதும் நித்யா ஓடி வந்து வித்யாவை கட்டிக்கொண்டாள். என்ன வித்யா, ஊட்டி குளூர்ல உன் புருஷன் உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? முகம் அப்படியே ஜொலிக்குதே என்று நித்யா குறும்புடன் கேட்க வித்யா வெட்கத்தில் நித்யாவின் தோளில் முகம் புதைத்து கொண்டாள். விக்ரம் அர்ஜுனின் தோளை தட்டி, என்னடா அர்ஜுன், ட்ரிப் எப்படி இருந்துச்சு? டிரைவிங் எல்லாம் சேஃபா இருந்ததா என்று ஒரு அண்ணனாக விசாரித்தான். அர்ஜுன் சிரித்து கொண்டே, எல்லாமே சூப்பர் அண்ணா, ஆனா நீங்க சொன்ன அந்த பங்களா நிஜமாவே சொர்க்கம் என்றான். சிறிது நேரம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்த பிறகு சித்தார்த் மெல்ல முன்னே வந்தான். அவனது காரில் ஏற்கனவே பெட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தன. சரி அண்ணா, அர்ஜுனும் வந்தாச்சு, நாங்க கிளம்புறோம். அப்பாவுக்கு இப்பதான் போன் பண்ண, நாங்க வர்றதுக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காராம் என்று சித்தார்த் சொல்ல அங்கிருந்த சிரிப்பு சத்தம் சட்டென்று அடங்கியது. கைல்விழி நித்யாவையும் வித்யாவையும் பார்த்தாள். அவளது கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. நித்யா, வித்யா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும், நீங்க இல்லாம எனக்கு அங்க போர் அடிக்கும் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். நித்யா கைல்விழியின் கையை பிடித்து கொண்டு, கயல் வருத்தப்படாத, நாம என்ன வேற ஊருக்கா போறோம், இதே சென்னை தானே, நாளைக்கே நான் விக்ரம இழுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன் என்று அவளுக்கு தைரியம் கூறினாள். விக்ரம் சித்தார்த்தின் கையை பலமாக பற்றி கொண்டான். சித்து, நீ கிளம்புறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா உன் கடமை எனக்கு புரியுது. எப்போ என்ன உதவி வேணும்னாலும் இந்த அண்ணன் இருப்பேன். அடிக்கடி ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கலாம், ஓகேவா என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அர்ஜுன் சித்தார்த்தை கட்டிப்பிடித்து கொண்டு, சித்து சார், நீங்க இல்லாம இந்த வீடு கொஞ்சம் வெறிச்சோடி போகும். ஆனா நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்றான். சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்தான். கைல்விழி ஜன்னல் வழியாக கையசைக்க விக்ரம், நித்யா மற்றும் அர்ஜுன், வித்யா என 2 ஜோடிகளும் வாசலில் நின்று அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அந்த பெரிய பங்களாவில் இருந்து ஒரு ஜோடி விடை பெற்றாலும் அவர்களின் உறவு பாலம் இன்னும் வலுவாக மாறியிருந்தது. விக்ரமின் பங்களாவில் இருந்து விடைபெற்று சித்தார்த்தின் சொகுசு கார் சென்னையின் மிக விலையுயர்ந்த பகுதியில் உள்ள அவனது சொந்த மாளிகையை நோக்கி நுழைந்தது. அந்த வீட்டின் முகப்பில் இருந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட் தானாக திறக்க நீண்ட புல்வெளிகளுக்கு நடுவே சித்தார்த்தின் சிவலிங்க மஹால் கம்பீரமாக நின்றது. விக்ரம் வீட்டை விட இது ஒன்றும் குறைந்ததல்ல. பழமையும் புதுமையும் கலந்த ஒரு ராஜ மாளிகை அது. சித்தார்த்தின் கார் போர்டிகோவில் வந்து நின்ற அடுத்த வினாடி அங்கிருந்த செக்யூரிட்டி மற்றும் ஹவுஸ் கீப்பிங் ஆட்கள் ஓடி வந்து கார் கதவை திறந்தனர். சித்தார்த் மற்றும் கைல்விழி இறங்கியதும் டிரைவர் மற்றும் உதவியாளர்கள் காரின் பின்னால் இருந்த பெட்டிகளை மிக ஜாக்கிரதையாக தூக்கி சென்றனர். வாசலில் நின்றிருந்த சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் புன்னகையோடு அவர்களை வரவேற்றனர். வாங்கப்பா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க என்று சிவலிங்கம் கேட்க ராஜேஸ்வரி கைல்வழியை பாசத்தோடு அணைத்துக் கொண்டார். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா விக்ரம் மாமாக்கு தான் எங்களை அனுப்பவே மனமில்லாம இருந்தாரு. ஒரு வழியா அர்ஜுன் வந்த பிறகுதான் கிளம்பி வந்தோம் என்று கைல்வழி சொல்ல அனைவரும் அந்த பிரம்மாண்டமான ஹாலுக்குள் நுழைந்தனர். ராஜேஸ்வரி அங்கிருந்த வேலைக்கார பெண்ணிடம், லட்சுமி, இவங்க 2 பேருக்கும் உடனே ஃப்ரெஷ் ஜூஸை எடுத்துட்டு வா. அப்புறம் சித்தார்த்தோட ரூம்ல ஏசி ஆன் பண்ணியாச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ என்று கூறினார். கைல்விழி சோஃபாவில் அமர்ந்து, அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? 1 மாசம் நாங்க இல்லாம வீடு ரொம்ப அமைதியா இருந்திருக்கும்ல என கேட்க ராஜேஸ்வரி அவளது கையை பிடித்து கொண்டு, ஆமாமா,
நீ இருந்தா தான் இந்த வீடே கலகலப்பா இருக்கும். இப்போ நீ வந்துட்ட, இனிமே நமக்கு என்ன குறை என்றார். சிறிது நேரத்தில் சித்தார்த் குளித்துவிட்டு ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் கீழே இறங்கி வந்தான். அப்பா, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அந்த புது ப்ராஜெக்ட் பத்தி விக்ரம் அண்ணன் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு என்று சொல்ல சிவலிங்கமும் சிரித்து கொண்டே, எல்லாம் நல்லா போகுது சித்து, நீ வந்தாச்சுல்ல, இனிமே நாம 2 பேருமா சேர்ந்து அதை இன்னும் வேகமா முடிக்கலாம் என்றார். இரவு டின்னர் டைம் வந்தது. டைனிங் டேபிளில் வேலையாட்கள் வரிசையாக நின்று விதவிதமான உணவுகளை பரிமாறினர். கயல்விழி ராஜேஸ்வரியிடம், அத்தை, நித்யா அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட பத்தி சொன்னாங்களா? விக்ரம் அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு என்று சொல்ல அந்த இரவு உணவு உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக நகர்ந்தது. எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு ஆழமான குடும்ப பிணைப்பு அங்கே தெரிந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு சித்தார்த் மற்றும் கயல்விழி தங்களது அறைக்கு சென்றனர். அங்கிருந்த பால்கனியில் நின்று அந்த தோட்டத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருக்க, கயல், விக்ரம் அண்ணா வீட்டுல ஒரு கலகலப்பு இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம வீட்டுல இருக்க இந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா முகத்துல இருக்கிற அந்த திருப்தியை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குடி என்று சித்தார்த் அவளை தன் பக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து, நிஜம்தான் சித்து, அங்க நாம ஒரு கெஸ்ட் மாதிரி இருந்தோம், இங்க நாம தான் எல்லாமே. இந்த உரிமை, இந்த அன்பு, இதுதான் நம்ம வாழ்க்கையோட பலம் என்று சொல்ல சித்தார்த் அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தினை பதித்தான். அந்த அமைதியான மாளிகையில் அவர்களின் காதல் மீண்டும் ஒரு முறை ஆழமாக வேரூன்றியது. விக்ரமின் பங்களாவில் காலை உணவு நேரம். அர்ஜுனும் வித்யாவும் ஊட்டியிலிருந்து திரும்பிய களைப்பு நீங்கி புத்துணர்ச்சியோடு டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். நித்யா அனைவருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு விக்ரமின் அருகில் அமர்ந்தாள். அர்ஜுன், வித்யா, நீங்க 2 பேரும் வந்ததுல இருந்து சித்துவும் கையிலும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போசன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அங்க போயிட்டு நேத்து தான் செட்டில் ஆகி இருக்காங்க. நாம இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாமா என்று விக்ரம் கேட்க அர்ஜுன் உற்சாகமானான். நிச்சயமா அண்ணா, நானும் அதே தான் சொல்ல வந்தேன். வித்யாவோட ரிசல்ட் கொண்டாட்டத்தை நாம அங்கேயே வச்சுக்கலாம்னு சித்து நேத்து போன்ல சொன்னாரு என்றான். அதே சமயம் சித்தார்த்தின் வீட்டில் காட்சிகள் வேறு விதமாக இருந்தன. சித்தார்த் தனது அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருக்க கயல்விழி அவனது அறையில் லேப்டாப் பேக்கை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். சிவலிங்கம் ஹாலில் அமர்ந்து ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார். சித்து, இன்னைக்கு சாயங்காலம் விக்ரம், அர்ஜுன் அவங்க எல்லாரும் இங்க வர்றாங்க. ராஜேஸ்வரி கிட்டையும் பேசிட்டேன். நீயும் அர்ஜுனும் சேர்ந்து அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கணும் என்று சிவலிங்கம் சொல்ல சித்தார்த்தும் தலையசைத்தான். சரிப்பா, நான் ஆபீஸ்ல விக்ரம் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே அர்ஜுனையும் கூட்டிட்டு சாயங்காலமா வந்துடுறேன். கயல், நீ நித்யா அன்னைக்கும் வித்யாவுக்கும் பிடிச்சதையெல்லாம் ரெடி பண்ணி வை என்று சித்தார்த் சொல்ல கயல்விழியும் புன்னகையோடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சித்து, நீங்க கிளம்புங்க என்றாள். மாலை நேரம் வந்ததும் விக்ரமின் கார் சித்தார்த்தின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. விக்ரம், நித்யா, அர்ஜுன் மற்றும் வித்யா என 4வரும் உற்சாகமாக இறங்கினர். சித்தார்த்தும் கயல்விழியும் ஓடி வந்து அவர்களை வரவேற்றனர். வாடா அர்ஜுன், என்ன ஊட்டி குளூர்ல ஆள் அப்படியே சக்கச்சவில் நாகிட்ட என்று சித்தார்த் அர்ஜுனை வம்பிழுக்க வித்யா கயல்விழியை போய் கட்டிக்கொண்டாள். அக்கா, நீங்க இல்லாம அங்க ஒரே போர் அடிச்சது தெரியுமா என்று வித்யா செல்லமாக சினுங்க பெரியவர்கள் சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி ஹாலில் அமர்ந்து பிசினஸ் மற்றும் குடும்ப விஷயங்களை பேசத் தொடங்கினர். விக்ரம் தனது அடுத்த கட்ட திட்டங்களை விவரித்தான். சிவலிங்கம், அர்ஜுன் இப்போ வித்யா கூட சேர்ந்து ஒரு புது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கான். சீத்துவும் அதுல ஒரு பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று விக்ரம் சொல்ல சிவலிங்கம் அதை வரவேற்றார். நிச்சயமா விக்ரம், பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யறது தான் பலம் என்றார். சிறிது நேரம் கழித்து 3 ஜோடிகளும் அந்த வீட்டின் பெரிய பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நிலா வெளிச்சத்தில் சென்னை மாநகரத்தின் விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்க விக்ரம் நித்யாவின் தோளில் கை போட்டபடியே அமர்ந்திருந்தான். அர்ஜுன் வித்யாவை கிண்டல் செய்து கொண்டிருக்க சித்தார்த் கயல்விழியிடம் ஏதோ ரகசியம் பேசிக் கொண்டிருந்தான். நித்யா, சித்து வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி அமைதிதான்ல என்று விக்ரம் கேட்க நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு,
ஆமா விக்ரம், நாம் எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நிமிஷம் இப்படியே நீடிக்கணும்னு தோணுது என்றாள். அர்ஜுன் சட்டென்று எழுந்து, சரி எல்லாரும் கவனிங்க, அடுத்த மாசம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன அவுட்டிங் போறோம். இந்த தடவை யாரையும் விடமாட்டேன் என்று அறிவிக்க அந்த இடமே சிரிப்பு சத்தத்தில் நிறைந்திருந்தது. உறவுகளின் பிணைப்பும் தம்பதியினரின் காதலும் அந்த மாலை பொழுதை ஒரு அழகான நினைவாக மாற்றியது. சித்தார்த்தின் வீட்டு பால்கனியில் அமர்ந்து அந்த இதமான மாலை காற்றை ரசித்துக் கொண்டிருந்தனர். சிவலிங்கமும் விக்ரமும் பிசினஸ் பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அர்ஜுன் குறுக்கே புகுந்தான். அண்ணா, சித்தப்பா, ஒரு நிமிஷம் கவனிங்க. வித்யா இப்போ கோல்டு மெடல் வாங்கிட்டா. அவளோட அந்த புத்திசாலித்தனத்தை நாம சும்மா விடக்கூடாது. அதனால நம்ம எல்லாரும் பார்ட்னரா இருந்து ஒரு புதிய இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இதுக்கு நித்யானியும் கயலும் கூட ஒரு அங்கமா இருக்கணும் என்று அர்ஜுன் தனது ஐடியாவையும் முன்வைத்தான். விக்ரமும் நிமிர்ந்து அமர்ந்து, நல்ல ஐடியா அர்ஜுன். நித்யா ஏற்கனவே ஸ்கூல் வேலையில பிஸியா இருக்கா. ஆனா அவளோட அந்த மேலாண்மை திறமை இந்த பிசினஸுக்கும் கண்டிப்பா தேவைப்படும். சித்து, நீ என்ன சொல்ற என்று கேட்டான். சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்து கொண்டு, நிச்சயமா அண்ணா, கயலுக்கும் பிசினஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அவளும் வித்யாவும் சேர்ந்து இதை லீட் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சிவலிங்கத்தை பார்த்து கேட்டான். சிவலிங்கம் சிரித்து கொண்டே, தம்பி விக்ரம், பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜேஸ்வரி, பாத்தியா நம்ம பசங்க இப்போ எவ்வளவு வளர்ந்துட்டாங்கன்னு என்றார். ராஜேஸ்வரியும் ஆனந்த கண்ணீருடன், எல்லாம் அந்த மகாலட்சுமிகள் வந்த நேரம்தான் என்று நித்யாவையும் கயல்விழியையும் வித்யாவையும் பார்த்து கூறினார். திடீரென விக்ரம் எழுந்து, சரி, பிசினஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாசம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன அவுட்டிங் போறோம்னு அர்ஜுன் சொன்னான்ல, அது எங்கன்னு இப்பவே முடிவு பண்ணிடலாம் என்றான். நித்யா மெல்ல பேசினாள். விக்ரம், நாம எல்லாரும் ஏன் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது? அங்க போயிட்டு வந்தா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அப்புறம் அங்கிருந்து அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ரிசார்ட்டுக்கும் போயிட்டு வரலாம் என்று யோசனை சொன்னாள். சூப்பர் அண்ணி, அப்படியே பண்ணிடலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை நாம எல்லாருமே கிளம்புறோம் என்று அர்ஜுன் உற்சாகமாக கத்தினான். அன்று இரவு சித்தார்த் வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. கயல்விழி நித்யாவிடம் ரகசியமாக, நித்யா, விக்ரம் மாமா இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாருல்ல, முன்னாடியெல்லாம் இவ்வளோ பேச மாட்டார்ல என்று கேட்க, நித்யாவும் சிரித்து கொண்டே, எல்லாம் காலம்தான் கயல், அவருக்குள்ள இப்போ ஒரு பெரிய மாற்றமே வந்திருக்கு என்றாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு விக்ரம் மற்றும் அர்ஜுன் குடும்பத்தினர் விடை பெற்றனர். விக்ரம் காரில் ஏறும்போது சித்தார்த்திடம், சித்து, அந்த புது பிசினஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடு என்று சொல்லிவிட்டு சென்றான். கார் கிளம்பியதும் சித்தார்த் கயல்விழியை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். பாத்தியா கயல், நாம பிரிஞ்சிருந்தாலும் நம்ம மனசு எப்பவும் ஒன்னாதான் இருக்கு. இந்த விக்ரம் அண்ணாவோட அன்போ அர்ஜுனோட துடிப்பும் தான் நம்ம குடும்பத்தோட பலம் என்று சொல்ல கயல்விழி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு அந்த இனிய இரவை ரசித்தாள். சென்னையின் அதிகாலை பொழுது இன்னும் விடியாத அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் விக்ரமின் பங்களாவும் சித்தார்த்தின் மாளிகையும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன. குலதெய்வம் கோயிலுக்கு செல்வது என்பது அந்த பரம்பரைக்கே ஒரு பெரிய விஷயம். விக்ரம் ஒரு தூய வெள்ளை நிற பட்டுவேட்டி மற்றும் சட்டையில் கம்பீரமாக தயாராகி இருந்தான். நித்யா அடர் சிவப்பு நிற பட்டு சேலையில் தலையில் மல்லிகைப்பூ சூடி நெற்றியில் பெரிய குங்கும பொட்டுடன் ஒரு குடும்ப தலைவியின் இலக்கணமாய் ஜொலித்தாள். அர்ஜுனும் வித்யாவும் அதேபோல் பாரம்பரிய உடைகளில் தயாராகி விக்ரமின் ஆசிர்வாதத்தை பெற்று காரில் ஏறினர். மறுபுறம் சித்தார்த்தின் வீட்டில் சிவலிங்கம், ராஜேஸ்வரி மற்ற ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். சித்தார்த் பட்டு வேட்டி சட்டையில் ஒரு இளவரசன் போச தோன்ற, கயல்விழி மாம்பழ நிறப்பட்டு சேலையில் கழுத்து நிறைய நகைகளுடன் அந்த வீட்டின் மகாலட்சுமியாய் ஜொலித்தாள். இங்க பாருங்க, அந்த பூஜை தட்டையும் சாமி கரண்டியையும் மறக்காம எடுத்து வைங்க. அத்தை சொன்ன மாதிரி அந்த பட்டு வஸ்திரத்தை மேலேயே வைங்க என்று கயல்விழி வேலையாட்களுக்கு உத்தரவிட்டு கொண்டிருக்க, சித்தார்த் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன கயல், இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் வருதுடி. இந்த ராயல் லுக் உனக்கு அவ்வளோ வெடுப்பா இருக்கு என்று சித்தார்த் அவளது காதூரம் கிசு கிசுக்க,
கயல்விழி வெட்கத்தில் சிவந்து போனாள். இரு குடும்பங்களின் கார்களும் சரியாக ஊர் எல்லையில் இருந்த அந்த பழமையான குலதெய்வம் கோயிலை சென்றடைந்தன. அந்த கோவில் ஒரு பெரிய குளத்தின் கரையில் அரச மரங்கள் சூழ அமைதியாக காட்சியளித்தது. விக்ரம் காரிலிருந்து இறங்கி சிவலிங்கம் கோவிலின் வாசலில் விழுந்து வணங்கினார். வாங்கய்யா, குலதெய்வம் அருள் இருந்தா தான் நாம எடுக்கிற எல்லா காரியமும் வெற்றி அடையும். இன்னைக்கு இந்த 3 ஜோடிகளும் ஒன்னா சேர்ந்து வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம் என்று கூறினார். பிறகு கோவிலுக்குள் நுழையும் போது விக்ரம் நித்யாவின் கையை பற்றி கொண்டான். நித்யா, ஒரு காலத்துல நான் இங்க வரும்போது என் மனசுல ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்கும்போது அந்த தெய்வமே எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் நீதான்னு தோணுது என்று விக்ரம் நெகிழ்ச்சியுடன் சொல்ல நித்யா அவனது கரங்களை இறுக பற்றி கொண்டாள். அர்ச்சகர் மங்கள இசை முழங்க பூஜைகளை தொடங்கினார். 3 ஜோடிகளும் வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்தனர். கற்பூர ஆராதனை காட்டும் போது அர்ஜுன் வித்யாவின் தோளில் கையை போட்டு, வித்யா, இந்த தெய்வம் கிட்ட வேண்டிக்கோ, நாம் ஆரம்பிக்க போற அந்த புது பிசினஸ் உலக அளவுல ஃபேமஸ் ஆகணும்னு என்று சொல்ல வித்யா கண்களை மூடி மனமுருக வேண்டினாள். பூஜை முடிந்ததும் அனைவரும் அந்த அரச மரத்தடியில் இருந்த திண்ணையில் அமர்ந்தனர். ராஜேஸ்வரி கொண்டு வந்த புளியோதரை மற்றும் தயிர் சாதத்தை அனைவருக்கும் இலையை போட்டு பரிமாறினார். சித்தார்த் சார், இந்த சாப்பாட்டை சாப்பிடுற சுகமே தனிதான். பெரிய ஹோட்டல்ல இருக்கிற அந்த 5 ஸ்டார் மெனுவை விட நம்ம பாரம்பரிய சாப்பாடு தான் பெஸ்ட் என்று அர்ஜுன் ஒரு பிடி பிடித்தான். மதிய நேர ஓய்வின் போது கோயிலை சுற்றி இருந்த அந்த நந்தவனத்தில் ஜோடிகள் தனித்தனியாக பிரிந்து நடந்தனர். விக்ரம் நித்யாவை ஒரு அடர்ந்த மரத்தடிக்கு அழைத்துச் சென்றான். நித்யா, இந்த பழைய கோவில் இந்த திருவிழா மாதிரி இருக்கிற சூழல், இதுல உன்னை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி வருதுடி. நாம நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்ச கையோட இங்க ஒரு பெரிய அன்னதானம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்று விக்ரம் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைக்க நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நிச்சயமா விக்ரன், உங்களோட இந்த நல்ல மனசுதான் எனக்கு பிடிச்சதே என்று சொல்லி அவனது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தாள். சித்தார்த்தும் கயல்விழியும் குளக்கரையில் அமர்ந்து தண்ணீரில் கால்களை நனைத்துக் கொண்டிருந்தனர். கயல், நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் பணக்காரவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிராமத்து அமைதி நமக்கு தேவைப்படுதில்ல என்று சித்தார்த் கேட்க கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து, ஆமா சித்து, இங்க நீங்க என் கூட இருக்கிறது நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீல், இதுக்கு எந்த பணமும் ஈடாகாது என்றாள். சித்தார்த் அவளது கையை பிடித்து மெல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து தன் காதலை தெரிவித்தான். அன்று மாலை மீண்டும் ஒரு முறை கோவிலில் சிறப்பு பூஜையை முடித்துவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்ப தயாரானார்கள். விக்ரம் சிவலிங்கத்திடம், சித்தப்பா, இன்னைக்கு இங்க வந்ததுல மனசு ரொம்ப லேசா இருக்கு. அடுத்த வாரம் நாம அந்த புது பிசினஸோட லான்ச் ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமா என்று கேட்க சிவலிங்கமும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். திரும்பி செல்லும் வழியில் கார் ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பச்சை வயல்வெளிகளை பார்த்தபடி வித்யா அர்ஜுனிடம், அர்ஜுன், நாம இந்த ஊர்லயும் ஒரு சின்ன பிரான்ச் ஆரம்பிக்கலாமா? இங்க இருக்கிற மக்களுக்கும் அது உதவியா இருக்குமே என்று கேட்க அர்ஜுன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, சூப்பர் ஐடியா வித்யா, இதான் என் புத்திசாலி பொண்டாட்டி என்று பாராட்டினான். அந்த பயணம் வெறும் ஆன்மீக பயணமாக மட்டுமில்லாமல் அந்த 3 குடும்பங்களின் பிணைப்பை இன்னும் பலமாக்கியது. நிலா மெல்ல தலை காட்ட கார்கள் மீண்டும் சென்னையை நோக்கி சீறி பாய்ந்தன. 3 நாட்களுக்கு பிறகு சென்னையின் ஒரு நட்சத்திர ஹோட்டல் அரங்கமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வாசலில் வித்யா கயல் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயர் பலகை மின் விளக்குகளால் ஜொலித்தது. விக்ரம் மற்றும் சித்தார்த் இருவரின் கூட்டு முயற்சியில் உருவான அந்த புதிய நிறுவனத்தின் தொடக்க விழா அது. விக்ரம் கருப்பு நிற சூட்டில் ஒரு சர்வதேச தொழிலதிபருக்கே உரிய மிடுக்கோடு உலா வந்தான். நித்யா ஒரு மெல்லிய சந்தன நிற பட்டு சேலையில் வைர நகைகள் மின்ன அந்த இடத்தின் கௌரவமாக தெரிந்தாள். சித்தார்த் மற்றும் அர்ஜுன் இருவரும் விருந்தினர்களை வரவேற்பதில் பிஸியாக இருந்தனர். கயல்விழியும் வித்யாவும் மேடையில் அமர்ந்திருந்தனர். கயல்விழி ஒரு ஊதா நிற பட்டு சேலையில் அந்த புதிய நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக கம்பீரமாக வீற்றிருக்க, வித்யா தனது கோல்டு மெடல் சாதனையாளருக்கே உரிய தன்னம்பிக்கையோடு அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். சீக்கிரம் சீஃப் கெஸ்ட் மேடைக்கு கூப்பிடுங்க, டைம் ஆகுது என்று கயல்விழி மைக்கேல் ரகசியமாக சொல்ல சித்தார்த் சிரித்து கொண்டே கண்ணசித்தான்.
அப்பொழுதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. விழா மேடைக்கு சிறப்பு விருந்தினராக ஒரு முதியவர் கம்பீரமாக நடந்து வந்தார். அவரை பார்த்ததும் விக்ரம் மற்றும் சித்தார்த் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். அவர் வேறு யாருமல்ல, விக்ரம் மற்றும் சித்தார்த் இருவருக்கும் தொழில் ரீதியாக பல ஆண்டுகளுக்கு முன் எதிரியாக இருந்த ரத்தினவேல். ரத்தினவேல் மேடைக்கு வந்து மைக்கை பிடித்தார். எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு. ஒரு காலத்துல விக்ரம் கூடவும் சிவலிங்கம் ஐயா கூடவும் எனக்கு பெரிய போட்டி இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இந்த 2 பொண்ணுங்க கயல்வெளியும் வித்யாவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிசினஸ் மாடல் என்னை கவர்ந்துடுச்சு. அதனால என்னோட வேல் குரூப் சார்பா இந்த நிறுவனத்துல 100 கோடி ரூபாயை முதலீடு பண்ண நான் முடிவெடுத்திருக்கேன் என்று அவர் அறிவிக்க அரங்கம் அதிர கைத்தட்டல் ஒலித்தது. விக்ரம் மேடைக்கு வந்து ரத்தினவேலின் கையை பற்றி கொண்டவன், சார், இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தொழில் போட்டி வேற குடும்பம் வேறன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க என்று நெகிழ்ச்சியுடன் சொல்ல ரத்தினவேல் சிரித்து கொண்டே, இது உனக்காக இல்ல விக்ரம், உன் தம்பி பொண்டாட்டிங்களோட திறமைக்காக என்றார். விழா முடிந்ததும் ஹோட்டலின் ஒரு தனி அறையில் 3 ஜோடிகளும் மட்டும் அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் உற்சாகமாக குதித்தான். வித்யா, பாத்தியா, முதல் நாள்லயே 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். நாம நினைச்சதை விட இது பெரிய லெவலுக்கு போயிடுச்சு என்று அவளை தூக்கி சுற்றினான். சித்தார்த் கயல்வெளியின் கையை பிடித்து கொண்டு, கயல், நீ இந்த பிசினஸ எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணியிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ரத்தினவேல் சாரையே நீ சம்மதிக்க வச்சிருக்கேன்னா நீ சாதாரண ஆள் இல்லடி என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நித்யா விக்ரமிடம், விக்ரம், ஒரு எதிரி நண்பனாக மாறின அந்த ஒரு தருணம் தான் இன்னைக்கு எனக்கு பெரிய கிஃப்ட். நாம எப்பவும் அன்பால தான் எதையும் ஜெயிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அது இன்னைக்கு நிஜமாகிடுச்சு என்று அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். விக்ரம் அனைவரையும் பார்த்து, சரி, பிசினஸ் ஜெயிச்சாச்சு, இப்போ பார்ட்டி டைம். நாம எல்லாரும் அப்படியே நம்ம ரிசார்ட்டுக்கு கிளம்புறோம். அங்க வித்யாவோட வெற்றியையும் நம்ம பிசினஸ் லான்ச்சையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ண போறோம் என்று அறிவிக்க அந்த இரவு மகிழ்ச்சியில் தெளித்தது. சென்னையின் புறநகரில் கடலோரம் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான சொகுசு ரிசார்ட் இன்று இந்த 3 குடும்பங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. பிசினஸ் லான்ச் வெற்றிகரமாக முடிந்த கையோடு விக்ரம் அனைவரையும் இங்கே அழைத்து வந்திருந்தான். நீல நிற நீச்சல் குளத்தின் ஓரத்தில் இருந்து அந்த புல்வெளியில் மெல்லிய இசை ஒலிக்க வண்ண விளக்குகள் அந்த இரவை ஒரு கனவு உலகமாக மாற்றியிருந்தன. சித்தார்த் கயல்வெளி, விக்ரம் நித்யா மற்றும் அர்ஜுன் வித்யா என 3 ஜோடிகளும் தங்களது வெற்றி களிப்பில் மிதந்து கொண்டிருந்தனர். விக்ரம் ஒரு கருப்பு நிற ஷெர்வானியில் கம்பீரமாக தெரிய, நித்யா ஒரு மின்னும் தங்க நிற டிசைனர் சேலையில் தேவதையை போல தெரிந்தாள். என்ன நித்யா, இந்த 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உன்னை ஒரு பிசினஸ் குயினா மாத்திடுச்சு போலயே, அந்த பெருமை உன் முகத்துல அப்படியே தெரியுது என்று விக்ரம் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அணைத்து கொண்டான். நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் விக்ரம். ஆனா எனக்கு இந்த பிசினஸை விட நீங்க ஏன் கூட இருக்கிறது தான் பெரிய சக்சஸ் என்று சொல்லி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். விக்ரம் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்து, இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல நாம மட்டும்தான், உன் ஒவ்வொரு அசைவையும் நான் ரசிக்க போறேன் என்று ரகசியமாக சொல்ல, நித்யா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். மறுபுறம் அர்ஜுன் வித்யாவை அந்த நீச்சல் குளத்தின் அருகே அழைத்து சென்றான். வித்யா, பாத்தியா, நாம ஜெயிச்சிட்டோண்டி. இனிமே இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நாம தான் கிங். உனக்கு இப்போ என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு என்று அர்ஜுன் உற்சாகமாக கத்தினான். வித்யா சிரித்து கொண்டே அவனது கையை பிடித்து கொண்டாள். அர்ஜுன், எனக்கு பணம் நகை எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும். இந்த கொஞ்ச நாள்ல நாம எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்றாள். அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி சுற்றினான். நீ என் அதிர்ஷ்டம் வித்யா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃபே ஒரு அர்த்தம் உள்ளதா மாறி இருக்குது என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். சித்தார்த்தும் கயல்வெளியும் ஒரு ஓரமாக இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தனர். சித்து, விக்ரம் மாமா எவ்வளோ பெரிய மனசுக்காரர் பாத்தீங்களா? ரத்தினவேல் சாரை மன்னிச்சு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டது தான் இன்னைக்கு பெரிய விஷயம் என்று கயல்வெளி நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். சித்தார்த் அவளது தோளில் கையை போட்டு தன் பக்கம் இழுத்து கொண்டவன்,
ஆமா கயல், அண்ணன் எப்பவுமே ஒரு லெஜண்ட் தான். ஆனா நீயும் குறைஞ்சவள் இல்லை. இந்த பிசினஸ் மாடலை நீ அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணியிருக்க. இன்னைக்கு நைட் நாம தனி உலகத்துல செலிப்ரேட் பண்ணலாம் என்று கண்ணடித்தான். கயல்விழி அவனது தோளில் செல்லமாக ஒரு கொத்து விட்டு, சித்து, அத்தை மாமா எல்லாம் இங்கதான் இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்று சிரித்தாள். இரவு உணவை அனைவரும் அந்த பெரிய நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து சாப்பிட்டனர். சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் தங்களது பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதப்பட்டனர். விக்ரம், இன்னைக்கு நீங்க 3 ஜோடிகளும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஒற்றுமை தான் உங்களோட பலம் என்று சிவலிங்கம் வாழ்த்தினார். சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் ஒரு பெரிய கேக்கை வெட்டி அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டான். நள்ளிரவு நெருங்க நெருங்க ஜோடிகள் தங்களது தனிப்பட்ட அறைகளுக்கு சென்றனர். அந்த ரிசார்ட்டின் அந்த பிரம்மாண்டமான அறையில் விக்ரம் நித்யாவை மெல்ல சாய்த்தான். நித்யா, இந்த இரவு நமக்காக மட்டும் தாண்டி. காதலோட அடுத்த கட்டத்தை நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் என்று ஆவேசமாக சொன்னபடி அவளது இதழ்களை ஆக்கிரமித்தான். நித்யா அவனது அன்பில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். அதே போல சித்தார்த், கயல்விழி மற்றும் அர்ஜுன், வித்யா தங்களது அறைகளில் அந்த வெற்றியை தங்களது காதலால் கொண்டாடினர். அந்த ரிசார்ட்டின் அமைதியான சூழலில் காதலும் வெற்றியும் ஒரு சங்கீதமாக ஒலித்தது. விக்ரமின் அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களாவின் டைனிங் ஹால் அன்று காலை உணவின் போது ஒரு கலகலப்பான சூழல் நிலவியது. விக்ரம், நித்யா, அர்ஜுன், வித்யா என அனைவரும் அமர்ந்திருக்க சித்தார்த் குடும்பத்துடன் வந்திருந்தான். சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் சோஃபாவில் அமர்ந்து ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்தபடி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். என்னங்க, வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னு இருக்குது. பசங்க 3 பேருக்கும் சேர்த்து அன்னைக்கே அந்த தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்தை முடிச்சிடலாமா என்று ராஜேஸ்வரி கேட்க சிவலிங்கம் நிமிர்ந்து அமர்ந்து, ஆமா ராஜேஸ்வரி, அதுதான் சரி. விக்ரம், சித்தார்த், அர்ஜுன், இங்க வாங்கடா எல்லாரும் என்று குரல் கொடுத்தார். அனைவரும் அவர்களை சுற்றி வந்து அமர்ந்தனர். விக்ரம் நித்யாவின் கையை பற்றி கொண்டு, என்ன விஷயம் சித்தப்பா, ஏதோ முக்கியமான முடிவு எடுத்துட்டீங்க போல என்று கேட்டான். சிவலிங்கமும் சிரித்துக்கொண்டே, ஆமா விக்ரம், கல்யாணமாகி சில மாசம் ஆயிடுச்சு. முறைப்படி தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்தை ஒரு விசேஷமா நடத்திடலாம்னு ராஜேஸ்வரி சொல்றா. 3 ஜோடிகளுக்கும் ஒன்னாவே இதை செஞ்சிடலாம், என்ன சொல்றீங்க என்றார். அர்ஜுன் உடனே உற்சாகமாகி, சூப்பர் சித்தப்பா, ஒரு வழியா மறுபடியும் ஒரு கல்யாண சாப்பாட சாப்பிட போறோம்னு சொல்லுங்க. வித்யா, உனக்கு ஓகே தானே என்று அவளை வம்பிலுக்க வித்யா வெட்கத்துடன், எனக்கு சம்மதம் தான் அர்ஜுன் என்றார். கயல்விழி ராஜேஸ்வரியின் அருகில் அமர்ந்து, அத்தை, அப்போ இன்னைக்கே கடைக்கு போயிடலாமா? தாலி சரடு அப்புறம் அதுக்கு தேவையான தங்க காசுகள் எல்லாம் புதுசா எடுக்கணும்ல என்று கேட்டாள். ராஜேஸ்வரியும் புன்னகையோடு, கண்டிப்பா கயல், இன்னைக்கு சாயங்காலமே நாம எல்லாரும் பெரிய நகை கடைக்கு கிளம்புறோம் என்றார்.